ஏய் என்ன பண்றீங்க? ம், என்ன பாக்ஸ் இது? ஒரு மாதிரி மார்க்கமா இருக்குல்ல? இந்த பாக்ஸ பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல. சரி, யாராச்சும் அந்த பாக்ஸ் எடுங்க. எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் நிப்பீங்கல்ல? எடுங்க. நாளா இருக்க மாட்டேன். நீ போய் எடு. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முந்துவல்ல. போ அந்த பாக்ஸ போய் எடு. இந்த பாரு எங்க ஏய் சண்டை போடாம இருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பாக்ஸ்னு கண்டுபிடிக்கணும். நேத்து நம்ம கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்ல, அவன் தான் இந்த பாக்ஸ் இங்க அமிச்சிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் எங்கடி பிரச்சனை பண்ணான்? நீங்க ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டுருந்தீங்க. சரி ஏதோ ஒண்ணு, அவன் ஏதோ மந்திரிச்சு இந்த பாக்ஸ்குள்ள போட்டு அமிச்சிருப்பானோ. அட சை, திருச்சா எந்த காலத்துல இருக்க? எனக்கு என்னமோ ஏதோ டெக்னிக்கல் ஐட்டம் மாதிரி தோணுது. பாமா இருக்குமோ? அடச்சே, பாம் இத்தனோட பாக்ஸ்குள்ள தான் வைக்கிறாங்களா? பாம்னாலே பெருசா தான் இருக்கும். படம்லாம் பார்த்ததுல பெருசா பேச வேண்டாம். பாமா சரியில்ல, ஒரு மாதிரி சிகப்பா இருக்கு. ரத்தம் தான். ரத்தமா? நான் சொன்னேன்ல, பில்லி சூனியம் தான். ஏய் என்னடி ஃபேமிலியா இருக்கிற வீட்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏ லூசு, ஃபேமிலியா இருக்க வீட்ல பில்லி சூனியம் வைக்காம தனியா இருக்க வீட்ல பில்லி சூனியம் வைப்பாங்க? அடச்சி அமைதியா இருங்க. பதறாதீங்க. எடு. ஆமா, எங்கது கால் பண்றாங்க? சொல்லுமா. ஆமா நீ போட்ட பார்சல் தானா? சரி ஓகே. அப்பாடா. எங்க அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்களாம். அப்புறம் சொல்லுங்களா? அவங்க அம்மா ஆர்டர் பண்ணாங்களாம். பெருசா பிளட் கிளிட்னு. ஏய், சைனா பொம்மை. நீ சொன்னதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. பே. பாமா பிளட்டா போடா டேய். இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுடி. வண்டி ஸ்டார்ட் ஆகாம ரோட்ல நிக்கிறேன்டி. ஐயோ எங்க நிக்கிற? காந்தி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல நிக்கிறேன். ஏய் அதுக்கு அப்படியே பின்னாடிதான் சிவா வீடு. அவனுக்கு கால் பண்ணு. அவனா? நான் இப்படி அவன் கிட்ட எல்லாம் போய் நான் வரணும்னா 1 hour ஆகும். வெயிட் பண்றேன்னா பண்ணு. 1 hour ஆகுமா? அவ்வளோ டைம்லாம் இல்ல நிக்கி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். எனக்காக நீயே அவன் கிட்ட பேசிட. ஓ சரி வை, கூப்பிடுறேன். ஹலோ. ஏய் மகிமா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சாண்டா. போறியா? உன் வீட்டுக்கு பின்னாடி தெருதான். அவளுக்கு ஆகணும், தள்ளிட்டே வீட்டுக்கு போக சொல்லு. டேய் பாவம்டா போடா. ஏன் அவளுக்கு வாய் இல்லையா? கேட்க மாட்டாளாமா? ஏய் உங்க 2 பேர் பஞ்சாயத்துக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு. சரி சரி சரி, போ. அவளை கால் பண்ண சொல்லு. நான் கால் பண்ண சொல்றேன். போ. ஹலோ. ஏய் அவனுக்கு கால் பண்றீ, வரேன்ட்டான். ம் சரி. ஹலோ. ஹலோ. நிக்கிலா சொல்லிருப்பாளே. இல்லையே. வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கிறேன். உன் வீட்டு பக்கத்துல தான். நீ கேட்டும். கொஞ்சம் வர முடியுமா? ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிக்கலா சொன்னதுனால வரேன். நிக்குது பாரு. தல. என்ன அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கழட்டி மாட்டிட்டு இருக்க? பேசிக்கலி நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். அப்ப சரி, நீ கழட்டி மாட்டி எடுத்துட்டு வந்துரு. நான் கிளம்புறேன். வரட்டா? ஏய், எனக்கு இது தேவைதான். வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருந்தாலே ஒரு மாதிரி செம்மையா ஜாலியா இருக்குல்ல? ஆமா நிக்கிலா, ஜாலியா இருக்கு. ஏய் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு ட்ரிப் போடணும் பிப்ரவரிக்குள்ள. ஆனா நம்ம 3 பேர் மட்டும்தான். என்ன சொல்றீங்க? மணாலி, கோவா, வேற யாரும் வரக்கூடாது. செம்ம ட்ரிப் போடுறோம். ஆனா அவளும் வருவாளே. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சாப்பிடலாமா? நான் சொல்ற இடத்துக்கு தான் போகணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போன வாட்டியே என்ன வெளில கூட்டு போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க. சாண்ட்விச்சையும் பீட்சாவையும் ஒண்ணா வச்சு சாப்பிட்டு வயிறு கலக்குனது எனக்கு தான் தெரியும். ஒண்ணும் தேவையில்ல.
நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். என்ன? ஆர்டர் பண்ணலாம். என்கிட்ட ஸ்விக்கில 1 லைட் மெம்பர்ஷிப் இருக்கு. இரு நான் ஆர்டர் பண்றேன். என்கிட்ட சொமோட்டோ கோல்டே இருக்கு, ஸ்பீடா டெலிவரி ஆகும். சூப்பரு. அப்ப நல்லா ஸ்பைசியா தான் சாப்பிடலாமா? பிரியாணி போடலாம். பிரியாணி எல்லாம் ஒண்ணு வேணாம். செஷ்வான் நூடுல்ஸ் சாப்பிடலாம். நல்லா ஸ்பைசியா இருக்கும். ஹெல்த்தியா சாப்பிடலாம். சிக்கன் கிரில் போடலாம். ஓகேவா? அவளுக்கு நான்வெஜ் விட வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும். அது கூட தெரியல. நம்ம பன்னீர் டிக்காவும் மஷ்ரூம் மஞ்சூரியனும் சாப்பிடலாம். அவளுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். நான் தான் மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சொல்றேன். உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்னது எல்லாமே ஆர்டர் போட்டேன். இப்ப யார் இதுக்கெல்லாம் பே பண்றீங்களோ அவங்க தான் என் உண்மையான ஃப்ரெண்டு. யூபிஐ ஐடி சொல்லுங்க.